பட்டு வேட்டி ஷர்ட்ல நீ ராஜா மாதிரி தான் இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன முறைச்சு பாத்தியா இல்லையா? பார்த்து ஆனா முறைச்சு பார்க்கலங்க. அப்ப சைட் அடிச்சியா? ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் என்ன பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி இல்லையா? இருக்கீங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வரணும், லவ் வரணும். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது லவ் வந்திருக்கணும். புரியுதா? ஆச்சா ஆச்சா ஆச்சு முதலாளி. இன்னும் ஆகலன்னு சொல்லு. ஆச்சா ஆச்சா இன்னும் ஆகல முதலாளி. ஐயோ இன்னும் ஆவலையா? ஏய் கிட்ட வா. ஐயோ என்ன நடக்கிறதுனே தெரியலையே. பரவாயில்ல பாத்துருவோம். சின்ன ஓட்டையா இருக்கே, சரியா தெரியலையே. மாமா ஐயோ என்ன நடந்துருக்கு? என்ன பாக்குறேன்? ஜெமினி சர்க்கஸ்ல மரண கிணறுல பைக் ஓட்டின்னு இருக்கா. போடா ராஸ்கேல். என் கண்ணை பாரு. ஏதாவது தெரியுதா? என்ன? உங்க கண்ணுக்குள்ள பாப்பா தெரியுது. ஐயோ நீ சரிப்பட்டு வர மாட்ட. கனெக்ஷன் கொடுத்திருக்கேன், இனிமே லவ் வரும். போடா. 1 1.5 ராகு காலம் 2 2.5 யமகண்டம். என்னடா இது? பூவை தோல்ல தொங்க போட்டுக்கிட்டே உள்ள இருந்து வர்றியே, என்னடா நடந்துச்சு? ஐயச்சி, ஏன்டா இப்படி எச்ச பண்ற? ரொம்ப நன்றி முதலாளி. நன்றியா? எதுக்கு நன்றி? ஏன் நன்றி? உனக்கு தெரியுமே உள்ள என்னமா நடந்துச்சு? அவ்வளவு நடந்துருச்சாமா? அடி பாவிங்களா, முதலாளியா இருந்த என்ன காவக்கார் நாக்கி என் தொழிலையே மாத்திட்டீங்களே. என்னாச்சு ராஜா? ஒண்ணுல. சரி சரி படு. ஓகே பாலு, நான் ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன். ஃபைலை பார்த்துட்டு பேசுகிறேன். ஐயா வணக்கம் ஐயா. என்ன ராஜா, எப்போ வந்த? காலையில் 5 மணிக்கே வந்துட்டேன். 5 மணிக்கே வா. ஐயா மறுபடியும் தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதுங்க. என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை பற்றி ஏதாவது ஒரு தகவல் தெரியுமான்னு விசாரிச்சு. நீ யார், உன் பூர்வீகம் என்ன, எதுவுமே தெரியலப்பா. இல்லையா, யாராவது நான் காணாமல் போயிட்டேன்னு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையாவது கம்ப்ளைண்டாவது கொடுத்துருப்பாங்களே. நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா தெரியலையப்பா. சரி, நான் யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த சமுதாயத்தில் நான் ஒரு நல்லவனா இல்லை கெட்டவனா எதுவுமே தெரியலையா. நிம்மதியை தூங்க கூட முடியல. ஒரு போலீஸ்காரனா சொல்றேன், நீ யாருன்னு என்னால சொல்ல முடியலனாலும் நிச்சயமா நீ ஒரு நல்லவன்றது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ராஜா, நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்றேன். இறந்த காலத்துல எப்படி இருந்தோன்னு யோசிக்கிறத விட வருங்காலத்துல எப்படி வருவோன்னு யோசிச்சாதான் முன்னேற முடியும். போ, போய் சந்தோஷமா இரு ராஜா. ஒரையா. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா வா சீக்கிரம் வா, வண்டியை போட்டு வா. இங்க வா. வாட் இஸ் திஸ்? நீங்க தான் வண்டியை போடுன்னு சொன்னீங்க. வண்டியை போடுறதா இப்படிதான் போடுறதா? நிப்பாட்டி ஸ்டாண்ட்ல போட்டுவான்னு சொன்னேன். போ.
வண்டி எந்திரா. தெளிவா புரிய வைக்கலாம் இல்ல? என்னத்த இதுக்கு மேல தெளிவா புரிய வைக்கிறது? அபிஷ்டம். வாங்க அம்பி ஐயா, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? அவரை மட்டும் அனுப்பிச்சுக்கலாம்ல. அவளெல்லாம் அனுப்பலாம். இந்த காலத்துல செர்வெண்ட்டை நம்ப முடியறதே இல்ல. நாமளே கண்குத்தி பாம்பா செர்பெண்ட் மாதிரி பக்கத்திலே இருக்க வேண்டியதா இருக்குது. அதான் நானே வந்துட்டேன். இடையெல்லாம் சுத்தமா இருக்கணும். என்ன திடீர்னு சுத்தத்தை பத்தி கேக்குறீங்க? சுத்தம் என் உயிரோட ஒட்டி பிறந்தது. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, காலையில எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டேன். அதான் மசில ஒரு தடவை மடக்கி நீட்டேன். அது மெகா சவுண்டா வந்துடுத்து. வழக்கமான காய்கறி தானே? ஆமா ஆமா. 10 கிலோவா நிறுத்துறவா? இல்ல 5 கிலோவா அளந்து போடுங்க. நேக்கு 5 தான் ராசியான நம்பர். கத்திரிக்காய் இன்ட்ரோடியூஸ் பண்றியா? ஏய் பேன் குனிஞ்ச அப்படின்னா காந்தம் கீழே விழாம இருக்கான்னு பார்த்தேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? ஓகே, இதெல்லாம் காட்டு. ஒரு பேப்பர் எடுத்து என்ன வாங்குறோம், என்ன அமௌண்ட்னு எழுத. எழுது. ரைட் ரைட். அண்ணாச்சி மொத்தமா என்னாச்சு கூட்டி கணக்கு சொல்லுங்க. அம்பியர கூட்டம் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, நான் ஒண்ணு கணக்கு போடுறதா எனக்கு வியாபாரம் பாதிக்கும். சரி. இத அவர் எழுதினார்ல, அதை கூட சொல்லுங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்? இதெல்லாம் புரியாது உங்களுக்கு. என்ன பெரிய அணுசக்தி ஒப்பந்தமா புரியாதுங்கிற? காய்கறி கணக்கு தானே, குடியா. கொடுக்க மாட்டேன். யோ, இப்ப நீ குடுக்கற உன் வேலை போயிடும். கொடுத்தா உங்க மானம் போயிடும். மானம் போனா போகுது. போ சீக்கிரம் படிச்சு கணக்கு முடிச்சு கொடுங்க. கிளம்புறோம். கத்திரிக்காய் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 20 ரூபா. அவரைக்காய் அளந்தது 10 கிலோ, அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 30 ரூபா. இது இல்லாம எழுதி வச்சு. வெங்காயம் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம். யோ இல்லையா சொல்லியா? என்னையா அது? எதை சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஓட்டணும் சொல்லவா? இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா? இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா? எதை சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஏயா வந்ததும் சுத்தத்தை பத்தி வாய் கிளிய பேசுன, வேற எது கிளியணுங்கிறேன்? இப்ப எது கிளியுதுன்னு பாரு. ஏய் முனுசாமி, மாடசாமி, குப்புசாமி. யார்? நல்லி குப்புசாமியா? இல்ல, உன் நல்லி எலும்பு எடுக்க வர குப்புசாமி. ஐயோ, இவ வேற நடுவாடு. வெயிட்டிங்கா? போலாமா? ஒரு நிமிஷம். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா, கைத்தாங்கலா கூட்டிட்டு போ. எம்மா, என்னாச்சு முதலாளி? தக்காளி பிதிங்கி கொடுத்துடா முதலாளி.